நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்தரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துவின் மரணத்தினால் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு நித்திய சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. அவருடைய மரணத்தினால் நாம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிறார். அவர் தெய்வத்துவம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாகவும் இரட்சகராகவும் இருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அதே வேளையில் அவர் மனுஷத்துவம் உள்ளவர். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்து இப்பிரபஞ்சத்தில் அவதரித்தார். பிதாவின் சித்தத்திற்கு தம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்தார். ஒரு மனுஷனைப் போல பாடுகளை அனுபவித்தார். மரணத்தை ருசி பார்த்தார். அவர் தேவனாக இருந்து மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கிறார். அவரே நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டுக் கொண்டவர். நம்மை மீட்டுக் கொள்வதற்கு மீட்பின் கிரயமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தினார். நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். பிதாவானவர் தம்முடைய குமாரனை நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுத்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோ தம்மைத்தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சுயாதீனமாக மனப்பூர்வமாக தம்மைத்தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்பதற்காகவும் நமக்கு பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் தம்மையே பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியை அங்கீகரித்தார். கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு பாவ நிவாரணம் உண்டாயிற்று. நம்முடைய சகல அக்கிரமங்களில் இருந்தும் நமக்கு மீட்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் மானிட சுபாவம் அவரையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறது. அவருடைய தெய்வீக சுபாவம் நம்மை சுத்திகரிக்கிறது. கிறிஸ்துவின் மானிட சுபாவம் பலிபீடத்தில் செலுத்தப்படும் பலியாக இருக்கிறது. அவருடைய தெய்வீக சுபாவமோ பலி செலுத்தப்படும் பலிபீடமாக இருக்கிறது. பலிபீடம் பலியை சுத்திகரிக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே மரித்தார். அவர் நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நாமே மரிக்க வேண்டியவர்கள். ஆனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்கு பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணுவதற்காக நமக்காக நாம் மரிக்க வேண்டிய ஸ்தானத்தில் மரித்தார். இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார். நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரை நம்முடைய தேவனாகவும் இரட்சகராகவும் அங்கீகரித்து அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்ததினால் நமக்கு ஏராளமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டாயிற்று. தம்முடைய மரணத்தின் மூலமாய் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்தும் மீட்டுக் கொண்டார். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க வேண்டும். ஆனால் நாமோ அவபக்தி உள்ளவர்களாகவும் லௌகீக இச்சைகளை இச்சிக்கிறவர்களாகவும் இருந்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அக்கிரமங்களில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு நீக்கினார். மனுஷன் தன் சுபாவத்தினால் பாவத்தை நேசித்து பாவத்தில் ஜீவிக்கிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்பதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தையே நம்மை மீட்கும் கிரயமாக செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆள் தத்துவம் மகிமையானது, உன்னதமானது. அவர் தெய்வத்துவம் உள்ளவர். தேவனே நமக்காக பாடுகளை அனுபவித்தார். அவர் தம்முடைய தெய்வத்துவத்தில் பாடுகளை அனுபவிக்காமல் தம்முடைய மனுஷத்துவத்தில் நமக்காக பாடுகளை அனுபவித்தார். மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நமக்கு சகல அக்கிரமங்களில் இருந்தும் மீட்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினால் நம்மை
தமக்குரிய சொந்த ஜனங்களாக மாற்றியிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள். கிறிஸ்துவின் மரணத்தினால் நாம் எந்த நற்கிரியைகளையும் செய்ய சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பிரபஞ்சத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காகவும் நம்மை சுத்திகரிப்பதற்காகவும் தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். பாவத்தின் ஆக்கினையில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இதன் மூலமாக அவர் நம்மை தேவனுக்கு விசேஷித்த ஜனங்களாக மாற்றியிருக்கிறார். உலக பிரகாரமான ஜனங்கள் அக்கிரமங்களிலும் துன்மார்க்கங்களிலும் நிரம்பி இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமோ பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு பாவத்தில் இருந்து மீட்பு உண்டாயிருக்கிறது. பாவிகளாக இருந்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதினாலும் நாம் சுத்திகரிக்கப்பட்டதினாலும் நாம் தேவனுக்கு விசேஷித்த ஜனங்களாக இருக்கிறோம். விசேஷித்த ஜனங்கள் விசேஷித்த காரியங்களை செய்வார்கள். அக்கிரமங்களில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட நாம் சகல நற்கிரியைகளையும் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு உரியவர்கள், அவருடைய சொந்த ஜனங்கள், அவருக்கு விசேஷித்தவர்கள், நற்கிரியைகளை செய்கிறவர்கள், பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். கிறிஸ்துவின் மரணத்தினால் தேவ ஜனத்திற்கு கிடைக்கும் சிலாக்கியங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டார். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரித்தார்.